வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று ரசவாதம் செய்த படலம். ரசவாதம் செய்த படலம் இறைவனான சொக்கநாதர் தன்னுடைய பக்தையான பொன்னையாள் என்பவளுக்காக வெண்கல, இரும்பு, ஈயம் உள்ளிட்டவைகளை ரசவாதத்தின் மூலம் தங்கமாக மாற்றிய நிகழ்வை விளக்குகிறது இந்த படலம். படலம் என்பது கதை. ரசவாதம் செய்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் 36வது படலமாக அமைந்துள்ளது. இனி சிந்தனைக்கு போகலாம். மதுரைக்கு அருகில் திருப்பூவனம் என்னும் ஊர் ஒன்று இருந்தது. தற்போது அது திருப்புவனம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வூரில் இருந்த பூவனநாதர் என்னும் திருக்கோவிலில் இருந்தது. இந்த திருக்கோவில் இப்பொழுதும் இருக்கிறது. இக்கோவிலில் கணிகையர் எனப்படும் ஆடல்குல பெண்கள் ஆடல் பாடல் பாடி இறைவனின் புகழை பரப்பினர். அப்பெண்களில் ஒருத்தி பொன்னையாள். அவள் ஆடல் மற்றும் பாடல்களில் சிறந்தவளாக திகழ்ந்தாள். அவள் தினமும் பூவனநாதர் கோவிலுக்கு சென்று மற்ற ஆடல் மகளிருடன் இணைந்து ஆடல் மற்றும் பாடல்கள் பாடி இறைவனின் புகழை பரப்புவாள். பின்னர் தன் இல்லத்துக்கு சென்று அங்குள்ள சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்து எஞ்சிய உணவினை உண்பாள். இதனையே தன் வழக்கமாக கொண்டிருந்த பொன்னையாள் தன் நாட்டியத்துக்கு அதிபதியான இறைவனாரை பொன்னால் வடிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டாள். பொன்னால் இறைவனின் திருமேனியை செய்ய வேண்டுமானால் அதற்கு நிறைய பணம் வேண்டும். ஆடல் பாடல் மூலம் சம்பாதித்த பணம் முழுவதும் அடியார்களுக்கு தொண்டு செய்வதிலேயே கழித்து விடுகிறது. எனவே பொன்னாலான இறைவனின் திருமேனியை செய்வதற்கு அருள் புரியுமாறு இறைவனாரிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள். மதுரை சொக்கேசரும் பொன்னையாளின் விருப்பத்தை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்டார். சொக்கேசர் சிவனடியார் வடிவம் ஏற்று சித்தராக பொன்னையாள் இல்லத்துக்கு வந்து அருளினார். பொன்னையாளின் இல்லத்தில் சிவனடியார்களும் எல்லோருக்கும் திருவமுதினை படைத்தாள். சித்தரான சிவனடியார் அமுதுண்ண இல்லத்துக்கு உட்செல்லாமல் புறக்கடையில் அமர்ந்து இருந்தார். அப்போது பொன்னையாளின் பணிப்பெண் சித்தரை திருவமுது உண்ண வருமாறு அழைத்தார். சித்தரோ இவ்வில்லத்துக்கு உரிமையான பொன்னையாளை அழைத்து வருமாறு கூறினார். சித்தர் கூறியதை பணிப்பெண் பொன்னையாளிடம் தெரிவித்தாள். அதனை ஏற்று பொன்னையாளும் சித்தர் இருப்பிடத்துக்கு வந்தாள். சித்தரிடம், ஐயா, தாங்கள் விரும்பிய வண்ணம் தங்களுக்கு பணிவிடை செய்கிறேன். தாங்கள் தயவு கூர்ந்து திருவமுது உண்ண வாருங்கள் என்று கோரிக்கை வைத்தாள். சித்தரும் பொன்னையாளிடம், பெண்ணே, உன்னுடைய முகம் வாடியும் உடல் மெலிந்தும் இருப்பதற்கு காரணம் என்னவோ என்று கேட்டார். பொன்னையாளும் பொன்னாலான இறைவனின் திருமேனியை செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அதனாலேயே தான் முகம் வாடி உடல் மெலிந்து இருப்பதாக கூறினாள். இதனை கேட்டதும் சித்தர், சரி, உன்னுடைய வீட்டில் உள்ள வெள்ளி, இரும்பு, செம்பு, வெண்கல, ஈய பொருள்களை கொண்டு வா. நான் அதனை எல்லாம் பொன்னாக மாற்றித் தருகிறேன். அதனை கொண்டு நீ உன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கூறினார். பொன்னையாள் ஆச்சரியம் கலந்த குழப்பத்துடன் அவளில் வீட்டில் இருந்த சித்தர் கூறிய பொருள்களை எல்லாம் எடுத்து வந்தாள். சித்தரும் அப்பொருட்களின் மீது திருநீற்றை தூவி, இவற்றை இரவு முழுவதும் நெருப்பில் இட்டுவிடு என்று கூறினார். அதற்கு பொன்னையாள், ஐயா, தாங்கள் இங்கு தங்கி இருந்து பொன்னால் ஆன இறைவனின் திருமேனியை காண வேண்டும் என்று கூறினாள். அதற்கு சித்தர், பொன்னையாள், நான் மதுரையில் வசிப்பவன். என்னை சித்தன் என்பார்கள். முதலில் நீ உன்னுடைய பணிகளை முடி. நீ விரும்பும் போது இங்கு வருவேன் என்று கூறி மறைந்து அருளினாள். பொன்னையாளும் அவ்வுலக பொருள்களை தீயில் புடமிட்டாள். மறுநாள் காலையில் அப்பொருட்கள் பொன்னாக மின்னின. இதனை கண்டதும் பொன்னையாள் இச்செயலை சாதாரணமானவர்களால் செய்ய இயலாது. சிவனடியாராக வந்தது சொக்கநாதராகவே இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தாள்.
பின்னர் பொன்னாளாகிய இறைவனின் திருமேனியை உண்டாக்கினாள். அத்திருமேனியின் அழகில் சொக்கிய பொன்னையால் திருமேனியை கிண்டி அழகிய பிரானோ என்று கொஞ்சி முத்தமிட்டாள். பொன்னையால் கிள்ளியதால் ஏற்பட்ட நகைக்கீறலும் அழகிய பிரான் என்ற இறைவனுக்கு பெயரும் நிலைத்துவிட்டது. ரசவாதம் செய்த படலம் கூறும் கருத்து என்ன என்றால், தன் பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகளை இறைவனார் கட்டாயம் நிறைவேற்றுவார். தன் பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகளை இறைவனார் கட்டாயம் நிறைவேற்றுவார் என்பதே ரசவாதம் செய்த படலம் கூறும் கருத்தாகும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு சிந்தனை ஒளிபரப்பாகி வருகிறது. நீங்கள் விரும்பும் எந்த நிகழ்ச்சியையும் கேட்டு எழுதலாம். உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறோம். உங்கள் கருத்துக்களையும் உங்கள் விருப்பங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி padcastchannelg@gmail.com padcastchannelg@gmail.com. நன்றி நேயர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.